அன்பான நேயர்களே, காலை வணக்கம். விரும்பிச் சுழும் அடியார் விடிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி தரும்பி ஆனந்தமாகே சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றார். அபிராமி சமயம் நன்றே தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் சொல்கிறது. அதாவது அம்பிகைக்கு உகர்ந்த நாள். அன்றைக்கு சதுர்த்தி திதி, புனர்பூச நட்சத்திரம் இரவு 2:07 வரை இருக்குது. பின்னாடி பூசம் வந்துடுது. சித்த யோகம், பூசம் வந்தால் மரண யோகம். ராகு காலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகன் காலையில் 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் பால். இன்று பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நேரங்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகங்களுடைய அமைப்புலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சூரியன் ரிஷபத்தில், புதன் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில், சந்திரனும் மிதுனத்தில். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. இன்றைக்கி ராத்திரி 10 மணி வரை இருக்காங்க. அதுக்கு மேலே பூச நட்சத்திரம் வந்துருச்சுன்னா ராத்திரி இருக்காங்க, 2 மணி வரை இருக்காங்க. பூசம் வந்துருச்சுன்னா கடகத்துக்கு போயிடுவார். அதனால் இன்னும் இரவு வரையும் நமக்கு அதில் இருக்கார். குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. 3ல் செவ்வாய் இருக்குது, 4ல் கேது இருக்குது. அதாவது சிம்மத்தில் இருக்குது கேது. அதாவது கும்பத்தில் சனி ராகு இருக்குது. சுக்கிரன் மீனத்தில் இருக்குது. இது இந்த கிரக நிலவரம். அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா குரு 3ல் இருக்குது. ஆனால் குரு தனித்தில்லை. அந்தணன் தனித்திருப்பது தவறு. குரு பிராமணன், அவன் தனித்திருக்கப்படாதான். அதனால் சந்திரனோட சேர்ந்துருக்கிறார். சந்திரனோட சேர்ந்துருந்தால் நல்ல யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு. இதுக்கு ஒரு கருத்து உண்டு. என்னன்னு கேட்டால், சரியான காலங்களில் பிராமணர்கள் ஒருத்தையாக ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க, தனியாக குடி வைக்க மாட்டாங்க. அக்ரஹாரம்னு சொல்லி ஒரு 4-5 ஊருக்கு பொதுவாக ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு இடத்துல அக்ரஹாரம்னு ஒரு 25-30 வீடு பிராமண வீடு இருக்கும். அதுக்கு அக்ரஹாரம்னு பேர். அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்களே தவிர, அப்போ தான் நாடு செழிப்பாக இருந்தது. ஒற்றை பிராமணன் மட்டும் ஒரு ஊரில் இருந்த மாதிரி கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் உண்டு. அதெல்லாம் முன்னோர்கள் காலத்தில் ஆய்வு பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கருத்தெல்லாம் கிடையாது. அதனால் இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறது அருமையான யோகம். சனி ராகு மேஷராசிக்கு 11ல் இருக்குது. நல்ல நாள். இந்த இரவு வரையும் அந்த யோகம் இருக்கிறது. நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நல்ல நாள். இந்த உங்களுக்கு எப்படின்னா குருச்சந்திர யோகம் இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு இருக்குது, சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழிற்சான ரிஷபராசிக்கு பிரமாதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்களை தரும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்குது. ஜென்மத்தில் குரு இருந்தாலும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல யோகம் இன்று இரவு வரையும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. நாளை காலையில் சந்திரன் கீழே கடகத்துக்கு போயிடுவார். நல்ல நாள், நல்லது நடக்கும் அப்படின்னு பேர். கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, கவனமாக இருந்துங்க. வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். பதவி மாற்றங்கள் இருக்கிறது, ஊர் மாற்றங்கள் இருக்கிறது, வீடு மாற்றங்கள் இருக்கிறது. இப்படி பல மாற்றங்கள் ஏற்படும். ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுப்பார். ஜென்மர் ராமர் வனத்திலே. ராமருக்கு ஜென்மத்தில் வருவது வனவாசம் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் வனவாசம் தான். ஆனால் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் வனவாசம்னு சொல்கிறோம். இப்போ சிங்கப்பூருக்கெல்லாம் போனால் வனவாசமாக இருக்குது. நம்ம நாட்டை விட ரொம்ப செழிப்பாக இருக்குது, நல்ல சௌரியமாக வாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல செலவுகள்லாம் பண்ணுவார். விரயங்கள்லாம் நடக்கும், நல்ல சுபவரியமாக நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க. கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகள் இருந்தால் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு இந்த நேரம் இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி, கடகராசி என்பவர்கள்லாம் வியாழக்கிழமை ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்.
நல்ல காரியம்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. சனி ராகு 7ல் இருக்கார். மனைவியினுடைய உடலில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. உங்களுக்கு வந்து இப்பொழுது நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், சந்திரனோட சேர்ந்து இருக்கார். அது உங்களுக்கு இன்றைக்கு இரவு வரை உங்களுக்கு நல்ல நாள் நல்லது இருக்கும். அடுத்து குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டுக்கு அதில் இருப்பார். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள். அதனால் 10ஆம் இடத்துல குரு வர்றாரு. 10ஆம் இட குரு நல்ல அமைப்பு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. 10ஆம் இடத்துல குரு வந்து கெட்ட பேரை தான் நமக்கு ஏற்படுத்தி விடுவார், அதை விட நல்ல பேரை ஏற்படுத்தி விட மாட்டார். ஏன்னா இருக்கிறதுலே பிரமாண கிரகம் குரு. குருக்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம் வலிமை உள்ளது. அதனால் அவர் வந்து அவரால் முடிஞ்ச வரை சிரமத்தை உண்டு பண்ணுவார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துலா ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இன்று உங்களுக்கு நல்ல யோகமான நாள். இந்த குரு சந்திரனை சேர்ந்து இருக்கிறது. இந்த இரவு வரை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்குது. 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். சந்திரன் பிரமா இருக்கார். அதனால் தொழிற்சானம் என்று உங்களுக்கு வலுவாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல கவனமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் குரு. தயவு செஞ்சு புதுசாக எதையும் பண்ணாதீங்க. யார் சொன்னாலும் எதுவும் நம்பாதீங்க. ஏதாவது முதலீடு பண்ணிவிட்டு மாட்டிட்டு முடிக்காதீங்க. இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல வேறு இடத்துல ஒரு தொழிலை பண்ணுற ஒரு கடையை ஆரம்பிக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள். நான் வெளிநாட்டுக்கு உடனே அனுப்புகிறேன்னா பணமெல்லாம் கொடுக்காதீங்க. விசா வந்ததுக்கப்புறம் தாரேன், எங்கள்கிட்ட பணம் இல்லை, வாங்கி தான் தரணும், விசாவை காட்டி ஒருத்தர் வட்டிக்கு வாங்கி தான் தரணும்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்தா திருப்பி வராது. அப்படி ஒரு நிலைமை. தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் அருமையாக இருக்கிறது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்ல காரியம்லாம் நடக்கும். திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை, பார்த்து நடந்துங்க. 7.5 சனி முடியும் நேரம், ஜாக்கிரதையாக நடந்து இன்னும் ஒரு 18 மாதம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும், நன்மை உண்டு. அன்பான கும்பராசி என்பதற்கு குரு 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இருந்தாலும் ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு, 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றது நல்லது. அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்காரு. 4ல் இருந்தாலும் அவர் இன்றைக்கு சந்திரனோட 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு இந்த இரவு வரை நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காக்காய்க்கு சாதம் வைங்க. 7.5 சனி நடக்குதுன்னு நொந்து கொண்டே இருக்காதீங்க. இறை வழிபாடு செய்யுங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களை இறை வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை குறைக்கும். கடவுள் இருக்கிறார், பயமே. அதனால் இறைவன் இருக்கிறார், அதனால் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. நல்ல பக்தியோடு அன்போட குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை கிரகங்கள் நமக்கு படுத்து தான் செய்யும், ஜாதகங்கள் நம்மளை கஷ்டப்படுத்து தான் செய்யும், நன்மையும் செய்யும், கட்டதையும் கொடுக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு வழி என்னன்னு கேட்டால் இறை வழிபாடு தான் நமக்கு வழி. சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயம். அன்பான நேயர்களை நமக்கு இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இயன்ற அளவு நன்மையான முறையில், நேர்மையான முறையில் நடங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கஷ்டப்படாதீங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். அது பேர் தான் வாழ்க்கையின் பேர். இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதனால் ஒரு நேரத்தில் துன்பம் இருக்கும், நேரத்தில் இன்பம் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் தாங்கி தான் நம்ம வாழணும். அதனால் இதுக்கெல்லாம் நமக்கு காரணம் இறை வழிபாடு. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. அதனால் இந்த 7.5 சனி என்பது அவர்களுக்கு வயதுக்கு தக்கபடி 30 வயதுக்குள்ளே இருந்தால் முதல் சுற்று, 30க்கு மேலே இருந்தால் 2வது சுற்று, 70க்கு மேலே வந்தால் 3வது சுற்று, இப்படிலாம் கணக்கு இருக்குது. அதனால் 2வது சுற்று ஒன்றும் பண்ணாது. 3வது சுற்று மரணத்தை செய்யும். 3வது சுற்று தாண்டி சில பேருக்கு இருக்காங்க. ஏன்னா ஆயுள் பாகம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால 3வது சுற்று ஒன்றும் பண்ணாது. அதனால் பயப்படாதீங்க.
நமக்கு வந்து இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. இதில் வந்து இப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் நேரம் நன்றாக இருக்கிறது. இவருக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கிறது. மேஷராசி, கடகராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி இவங்களுக்கெல்லாம் குரு சரியில்லை. இவங்க பூரா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். குருவருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும். அன்பான நேயர்களை, நாம் எல்லா குழந்தைகள்லாம் நலமுடன் வாழணும், நீங்களும் நலமுடன் வாழணும், நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனை பிரார்த்தனை, வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.